கரூர் பரப்புரை நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரிய மனுவை தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளை முடித்து வைத்திருக்கக்கூடிய நிலையில் வழக்கு விசாரணை என்பது பல இடங்களில் ஆரம்ப கட்டத்தில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போது மனுதாரர்கள் தரப்பு வழக்கறிஞர் கதிரேசன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கிறார். மாண்புமிகு நீதியரசர் முன்பாக நாங்கள் நிறுத்தி வைத்த வாதம் என்றால் கடந்த 2024 ஆண்டு முதல் ஜல்லிக்கட்டு இது மாதிரியான நிகழ்வுகளுக்கு பர்மிஷன் வாங்குறதுக்கு முன்னாடியே விழாவை ஆர்கனைஸ் பண்றவங்க குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் எடுத்துட்டு தான் பர்மிஷன் வாங்க முடியும். அது இருக்கும் பட்சத்தில் தான் உங்களுக்கு பர்மிஷன் வழங்கப்படும். ஸோ அது மாதிரியான ஆர்கனைசர்ஸ் மேல லயபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ற குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீம், இண்டெம்னிட்டி பாண்டோ, செக்யூரிட்டி டெபாசிட் இருக்கும் பட்சத்தில் அவங்களும் அரசாங்கம் விதிக்கிற உரிய விதிமுறைகளை பின்பற்றி இது மாதிரியான துர்ச்சம்பவங்கள் நடக்காம தடுப்பாங்கன்றது நம்மளுடைய வாதம். வாதத்தை ஏற்றுக்கொண்ட மாண்புமிகு நீதியரசர்கள் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசாங்கத்துக்கு கூடிய விரைவில் ஒரு ஹை லெவல் கமிட்டி ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரியான எஸ்ஓபிஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்றத அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. இதற்கிடையே தமிழக வெற்றி கழகம் உட்பட அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் இது மாதிரியான ரோட் ஷோஸ் நடத்தக்கூடாது அப்படின்றதுக்கான இடைக்கால உத்தரவையும் மாண்புமிகு நீதியரசர்கள் கொடுத்திருக்காங்க. இல்ல சார், இப்போ ஏற்கனவே இந்த எஸ்ஓபியோட நீங்க கேட்ட கேஸ் சென்னை ஹைகோர்ட்ல இருக்கு சார், இருக்கு. நீங்க இடையீட்டு மனுவா கேட்டுக்கலாம்னு தானே? ஆமா சார், ஆமா. இதுவும் சொன்னாங்க. ஆமா. இந்த கேஸை இங்க டிஸ்போஸ் பண்ணிடுறோம். ஆனா ஆல்ரெடி சிங்கிள் பெஞ்ச்ல இந்த கேஸ் பெண்டிங் இருக்கிறனால அதுல ஏற்கனவே இந்த மாதிரியான எஸ்ஓபிஸ், ஸ்டாண்டிங் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ், ரூல்ஸ், கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுக்கணும்ன்றதுக்காக சிங்கிள் ஜட்ஜ் ஒரு அப்சர்வேஷன் கொடுத்திருக்காரு. அந்த அப்சர்வேஷனை ஏற்றுக்கிட்டு சீஃப் செக்ரட்டரியும் ஹோம் செக்ரட்டரியும் சூமோட்டோ அதுல பார்ட்டியா இம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி அதோட விசாரணை வருகிற 16ஆம் தேதி விசாரணைக்கு வர உள்ளதால் அதுல அரசாங்கம் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போறாங்க, எஸ்ஓபிஸ் பத்தி என்ன ஸ்டெப்ஸ் கொடுக்க போறாங்க அப்படின்றத அங்க இது பண்றதுக்காக சொல்லியிருக்காங்க. இருக்கு சார், இருக்கு. அது என்னன்னா அந்தந்த அரசியல் கட்சிகள் அந்தந்த பர்டிகுலர் ஊர்ல அந்தந்த பெர்மிஷன் கேட்டு லெட்டர் கொடுக்கறப்ப அந்த லோக்கல் கவர்மெண்ட், லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன கண்டிஷன்ஸ் போடுறாங்களோ அதை மட்டும் தான் ஃபாலோ பண்றாங்க. இது தமிழ்நாடு ஃபுல்லா ஒரே ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்கும் பட்சத்தில் இது மாதிரியான அரசியல் துர்ச்சம்பவங்கள் நடக்காம இருக்கும். அங்க அரசியல் மாநாட்டில் போய் ஒருத்தவங்க இறந்து போறதுன்றது உண்மையிலேயே மிக ஒரு கவலைக்கிடமான விஷயம் தானே. இல்ல, போலீஸ் லோக்கல் போலீஸ்னா அது அரசனுடைய பிரதிநிதி தானே. அவங்களா தனிப்பட்ட அவங்களுக்கும் ஒரு விதிமுறைகளை வச்சுக்க முடியாது இல்லையா? கிடையாது சார். அதனால தான் நம்ம டிஜிபி டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லுதோ அதானே எல்லாமே. அதனால தான் சார் நம்மளுடைய பெட்டிஷன்ல பாத்தீங்கன்னா முதல் டிஃபெண்டன்ட்டா நம்ம ஹோம் செக்ரட்டரி பார்ட்டியா சேர்த்திருக்கிறோம். 4வது டிஃபெண்டன்ட்டா நம்ம டிஜிபி சேர்த்திருக்கிறோம். இவங்க தான் அதுக்கான கன்சர்ன் அத்தாரிட்டி. ஹோம் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரியான எஸ்ஓபிஸ் இஷ்யூ பண்ணும் பட்சத்தில் அந்தந்த மாவட்டங்கள், மாவட்ட ஆட்சியர்கள் இந்த மாதிரியான அனுமதி வழங்குறப்போ டிஜிபிக்கு எஸ்ஓபிஸ் இஷ்யூ பண்றதுக்கு அதிகாரம் கிடையாது. ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதுக்கான அதிகாரம் இருக்கு. இப்போ இவங்க மாநில நெடுஞ்சாலைத்துறை அல்லது என்ஹெச் ஸ்டேட் ஹைவே நடத்தக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. ஆமா சார். அப்போ அப்படி சொன்னாங்க அப்படின்னா இப்போ நடந்த இடம் ஸ்டேட் ஹைவே இல்லையா? இல்ல, அது பத்தின கிளாரிபிகேஷன் வேணும்னு கவர்மெண்ட் சைடு கேட்டிருக்காங்க. அவங்க தரப்பு வாதம் என்னன்னா அது ஸ்டேட் ஹைவே கிடையாது. நீதியரசர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா அது ஸ்டேட் ஹைவே இருக்கும் பட்சத்தில் எந்த அதிகார வரம்புக்கு உட்பட்டு நீங்க இந்த மாதிரியான அனுமதி கொடுத்தீங்க, நீங்க எதுவும் ரெண்ட் எதுவும் கலெக்ட் பண்ணீங்களா, அதுக்கு அது தவிர்த்து எப்படி நீங்க ஸ்டேட் ஹைவேஸ்லயோ நேஷனல் ஹைவேஸ்லயோ நீங்க அலோவ் பண்ண முடியும் அப்படின்றது தான் அவங்களுடைய அப்சர்வேஷனா இருந்தது. இருக்கு ஆர்டர் இருக்கு. இந்த மாதிரி பேனர்லாம் வைக்க கூடாது, ஃபிளெக்ஸ் எல்லாம் வைக்க கூடாதுன்றது ஆல்ரெடி ஒரு ஆர்டராவே இருக்கு. இல்ல, அதுக்காக தான் இடைக்கால உத்தரவு கொடுத்திருக்காங்க. எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் அந்த எஸ்ஓபிஸ் ரெகுலேஷன்ஸ் கொடுக்கிற வரைக்கும் இஷ்யூ பண்ணி அதை கெசெட்ல நோட்டிஃபை பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ற வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் அனுமதி வழங்கக்கூடாது என்பதற்கு தான் நம்மளுடைய இன்ஜெக்ஷன் ஆர்டர். எதா சார்? இல்ல, நம்மளோட இன்ஜெக்ஷன் பிரேயரை நம்ம சொன்னதுக்கு அப்புறம் தான் அரசு தரப்பட்ட அப்ஜெக்ஷன் இருக்கான்னு கேக்குறாங்க. இல்ல, இது மாதிரியான துர்ச்சம்பவங்களை நம்ம தடுக்கணும் அப்படின்னா எஸ்ஓபிஸ் வேணும்ன்றத ரெக்கார்ட் பண்ணாங்க. மாண்புமிகு நீதியரசர்கள் அப்சர்வேஷன் கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா ஒட்டுமொத்தமா எந்த ஒரு கட்சிக்கும் எந்த ஒரு மீட்டிங்கும் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அது அடிப்படை உரிமையை ரத்து செய்யற மாதிரி இருக்கும். டெமோக்ரஸில எல்லாருக்கும் மீட்டிங் நடத்துறதுக்கு அதிகாரம் இருக்கு. அவங்க சொல்றது என்னன்னா இயர் மார்க் பிளேசஸ், இதுக்குன்னு தனித்துவமா அந்தந்த மாவட்டங்கள்ல டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சில பிளேஸ் வச்சிருப்பாங்க ஐடென்டிஃபை பண்ணி. உதாரணத்துக்கு வள்ளுவர் கோட்டம் இருக்கு. அது மாதிரியான இடங்கள்ல மட்டுமே நடத்தணும். அதுவுமே உரிய புரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணி பப்ளிக் சேஃப்டி உட்பட எக்ஸிட் பாயிண்ட்ஸ், எமர்ஜென்சி ஆம்புலன்சஸ், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் என்ஷூர் பண்ணி கொடுக்கணும்ன்றது நீதிபதிகளுடைய ஆர்டர். இல்ல, தாவேக்கா தரப்புல அவங்க சைடு யாரும் ஆஜராகல, அப்பியரன்ஸ் போடல. அது அவங்க பிரைவேட் பார்ட்டி இருக்கறனால பொதுநல வழக்கா போட்டுருக்கோம்.
பொதுவாக தான் இல்ல சார், இங்க ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. பிரின்சிபல் பெஞ்ச்ல ஆல்ரெடி கேஸ் வந்து பெண்டிங் இருக்கு. அந்த கேஸ்ல ஆல்ரெடி மாண்புமிகு சிங்கிள் பெஞ்ச் ஆர்டர் என்ன சொல்லிருக்காங்கன்னா 16ஆம் தேதி வழக்கு போட்டிருக்காங்க. எஸ்ஓபிஸ் உடைய வயபிலிட்டி பத்தி, இது எஸ்ஓபிஸ் கொண்டு வர முடியுமா, கொண்டு வரும் பட்சத்துல செக்யூரிட்டி டெபாசிட், காஸ்டனரி டெபாசிட் உடைய வயபிலிட்டி என்ன அப்படின்னு செக் பண்றதுக்காண்டி அரசாங்க தரப்புல வாதங்கள் கேட்டிருக்காங்க. சூமோட்டோவா சீஃப் செக்ரட்டரியும் ஹோம் செக்ரட்டரியும் இம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஆமா, இல்ல அது ரெண்டே வழக்கு தான். அவங்க டிஜிபியை பார்ட்டியா சேர்த்து அனுமதி கேட்டு வழக்கு போட்டிருந்தாங்க. WP கிரிமினல் 884 of 2025 நினைக்கிறேன். அதுல 18/9 ஒரு இடைக்கால உத்தரவு கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரியான பப்ளிக் கேதரிங்ஸ்ல ஏற்படக்கூடிய அசம்பாவிதங்களை தடுக்கிறதுக்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது போக திரும்ப 24ஆம் தேதி அந்த வழக்கு திரும்ப விசாரணைக்கு வரும்போது ஸ்டேட் தரப்புல அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, நாங்க கைட்லைன்ஸ் ஆல்ரெடி நாங்க ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம், ஹை லெவல் கமிட்டி போட்டிருக்கிறோம், அதை நாங்க இஷ்யூவன்ஸ் பண்ணுவோம் கொஞ்சம் சொன்னாங்க. ஜட்ஜ் என்ன அப்சர்வ் பண்ணாங்க அப்படின்னா, ரெஸ்பெக்ட் ஜட்ஜ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான காஸ்டனரி டெபாசிட், செக்யூரிட்டி டெபாசிட் எல்லாம் வாங்குறதுக்கான வயபிலிட்டி என்ன அப்படின்றத அவர் ஆர்டர் ரெக்கார்ட் பண்ணி பதில் கேட்டிருக்காரு. வருகிற 16ஆம் தேதி அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வருகிறது. இல்ல, மேட்டர் வந்து ரொம்ப இன்வெஸ்டிகேஷன்ல பெண்டிங்ல இருக்கு. அது சம்பந்தமா நம்ம கருத்து சொல்ல முடியாது, இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கு. இல்ல நீதியரசர்களும் சொல்லல, சிபிஐ என்கொயரி கேட்டு தொடரப்பட்ட வழக்குல பேசிக் கம்யூனிட்டிஸ் வந்து நீங்க உறுதி பண்ணீங்களா, கேட்டு எல்லாம் உறுதி பண்ணிட்டான்னு கேட்டாங்க. அதான் சார், ஆல்ரெடி 1% கமிஷன் இருக்கு. அது தவிர லோக்கல் போலீஸ் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்டர் இன்வெஸ்டிகேஷன்ல கோர்ட்டோ எந்த ஒரு தனிநபரோ எந்த ஒரு கருத்து சொல்ல முடியாது. இட் இஸ் வெரி நாசன்ட் ஸ்டேஜ்ன்றதா அவங்களோட அப்சர்வேஷன். அட்வொகேட் அமரவேல் பாண்டியன், சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் கருணாகரன் இணைந்திருக்கிறார். சிபிஐ விசாரணை கோரிய வழக்குகளை முடித்து வைத்து உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில் மனுதாரர்கள் தரப்பு வழக்கறிஞர் கதிரேசன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து உயர்நீதிமன்ற கிளை தெரிவித்த உத்தரவு விவரங்களை பேசியிருக்கிறார். கருணாகரன், இப்போ என்னென்ன விஷயங்கள் எல்லாம் மனுதாரர்களுக்கு நீதிமன்றம் அறிவுறுத்தலாக வழங்கியிருக்கிறது, எது முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது, எதற்காக நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது, அதன் விவரம் என்ன? அதாவது உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை தொடர்ந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும், இழப்பீடை அதிகப்படுத்த வேண்டும் என்று கே ரமேஷ் மற்றும் GS மணி, ரவி உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மனுக்களை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். அதற்கு என்ன காரணம் கூறினாங்க அப்படின்னா, அதாவது வழக்கு விசாரணை ஆரம்ப கட்டத்தில் உள்ளது, போலீசார் எதிர்மனுதாரர் கிடையாது. எனவே ஆரம்ப கட்ட உள்ள நிலையில் இந்த வழக்கை சிபிஐக்கு விசாரணைக்கு மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என கூறி இந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். சிபிஐ விசாரணைக்கு கோரிய மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். அதே நேரத்தில் தற்பொழுது தமிழகத்தில் சாலைகளில் மற்றும் பொதுக்கூட்டங்கள், ரோட் ஷோ உள்ளிட்ட கூட்டங்களை நடத்த தடை விதிக்க வேண்டும், உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்த பிறகுதான் கூட்டங்களை நடத்த வேண்டும் என கோரி கண்ணன் மற்றும் கதிரேசன் மற்றும் உள்ளிட்ட 4 பேர் தாக்கல் செய்த. கருணாகரன் இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம்.